ஃப்ளோட் ஆர் ஸ்லாக்னா என்னன்னு பார்த்தோம். இதில் வந்துட்டு டிஃபரன்ஸ் மட்டும் அதை வந்து ஃபார்முலாவில் எப்படி இண்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃப்ளோட் ஆர் ஸ்லாக் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா எர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் எர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கடுத்து எர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். இப்போது எர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் அண்ட் எர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். இதுதான் வந்துட்டு ஃப்ளோட்டோட ஃபார்முலா. ஓகேவா? இது எப்படின்னா ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு 2 இது இருக்கும், எர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம்னு. இது 2 மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு ஃபினிஷிங்கில் 2 இருக்கும், எர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம்னு. இது 2 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த இருக்கா லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் earliest ஸ்டார்டிங் டைம், லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் earliest ஃபினிஷிங் டைம். ஸோ அதாவது டைப் ஆஃப் ஃப்ளோட்டில் வந்துட்டு 4 ஃப்ளோட்டாக இருக்குது. இதில் வந்து டோட்டல் ஃப்ளோட்டு, ஃப்ரீ ஃப்ளோட்டு, இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டு. ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னா இது வந்து சக்சீடிங் ஆக்டிவிட்டியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கடுத்து இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் அப்படின்னா இது வந்துட்டு இண்டிபெண்டன்ட் அப்படி அந்த நேமில் வந்துட்டு நேம்லேயே அது தெரியுது. ஓகேங்களா? இதில் வந்துட்டு சக்சீடிங் ஆக்டிவிட்டியும் இண்டிகேட் பண்ணக்கூடாது, இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டியும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஃப்ரீ ஃப்ளோட்னா சக்சீடிங் ஆக்டிவிட்டி மட்டும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்க. என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஃப்ளோட் இருக்குல்ல, சக்சீடிங் ஆக்டிவிட்டினா அதுக்கடுத்து இப்போ ஒரு ஆக்டிவிட்டி 1க்கு அப்புறம் என்ன ஆக்டிவிட்டி வரும், 2 வரும். இப்போது 1க்கு வந்து சக்சீடிங் ஆக்டிவிட்டி இருந்தது 2, இதுக்கு அடுத்து வந்துட்டு 2க்கு அப்புறம் வந்து 3 வருமா, அப்போ வந்து 2க்கு வந்து சக்சீடிங் ஆக்டிவிட்டி என்ன 3, இதுக்கு 3க்கு வந்து ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி தான் 2க்கு ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி தான் 1. ஸோ இது வந்து ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. ஓகேவா? இது வந்து சக்சீடிங் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஃப்ரீ ஃப்ளோட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சக்சீடிங் ஆக்டிவிட்டியை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஆனால் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சக்சீடிங் ஆக்டிவிட்டியும் அஃபெக்ட் பண்ணாது, ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டியும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? டோட்டல் ஃப்ளோட் அப்படிங்கிறது டோட்டல் ப்ராஜெக்ட் டியூரேஷன் இருக்குல்ல, அதை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கடுத்து இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் அப்படிங்கிறது வந்துட்டு டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட்னு வரும். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டுக்கு வந்து இன்னும் என்ன இருக்கும், எக்ஸ்ட்ரா என்ன வரும் அப்படின்னா டோட்டல் டைம் ஈவெண்ட் ஸ்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். ஓகேங்களா? இதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். டோட்டல் ஃப்ளோட் நான் சொன்னேன் இல்லையா, டோட்டல் ஃப்ளோட் அப்படின்னா என்டையர் ப்ராஜெக்ட் டியூரேஷனே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்கடுத்து ஃப்ரீ ஃப்ளோட்டு. ஒரு நிமிஷம், இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். டோட்டல் ஃப்ளோட் அப்படின்னா டோட்டலாக வந்து அந்த ப்ராஜெக்ட் டியூரேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் மொத்தமாக எத்தனை ஃப்ளோட் இருக்கோ அதுக்கு பேர் வந்து டோட்டல் ஃப்ளோட். ஓகேவா? ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னா இது வந்துட்டு சக்சீடிங் ஆக்டிவிட்டியை மட்டும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட்னா இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட். ஓகேவா? டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட்னா இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட். இதே இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னா என்ன வரும் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் வந்து டோட்டல் டைம் ஈவெண்ட் ஸ்லாக், அதான் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். ஓகேவா? ஸோ டோட்டல் ஃப்ளோட் அப்படிங்கிறது மொத்தமாக வந்து அந்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஃப்ரீ ஃப்ளோட் அப்படிங்கிறது அதோட சக்சீடிங் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் அப்படிங்கிறது டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட், அதோட ஃபார்முலா வந்து டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டு. இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் அப்படிங்கிறது இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட்டு மைனஸ் டோட்டல் டைம் ஈவெண்ட் ஸ்லாக். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் ஃப்ளோட் ஈக்குவல் டு என்டையர் ப்ராஜெக்ட் டியூரேஷன். ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னா சக்சீடிங் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் அப்படின்னா டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட்டு. அடுத்து இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் அப்படின்னா சக்சீடிங் ஆக்டிவிட்டியும் ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டியும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் டோட்டல் டைம் ஈவெண்ட் ஸ்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா வரும். Total float, it is the available time or spare time to delay the activity without affecting the entire project duration. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா total float அப்படிங்கிறது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆர் ஸ்பேர் டைம் டு டிலே த ஆக்டிவிட்டி வந்து டிலே பண்ணலாம் வித்தவுட் அஃபெக்ட் த என்டையர் ப்ராஜெக்ட் டியூரேஷன். ஸோ என்டையர் ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்கும்னா 2 ஹவர்ஸ் இருக்குது, இல்லை வந்துட்டு 2 டேஸ் இருக்குது அப்படின்னா அந்த என்டையர் ப்ராஜெக்ட் டியூரேஷன் அஃபெக்ட் பண்ணாமல் அதில் வந்துட்டு ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஃப்ரீ டைம் மொத்தமாக வந்து எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கோ அதுதான் வந்துட்டு டோட்டல் ஃப்ளோட். ஓகேவா? டோட்டல் ஃப்ளோட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் அவைலபிள் டைம் ஆர் ஸ்பேர் டைம் டு டிலே த ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டி வந்து டிலே பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ டைம்னாலே என்ன பண்ணணும், அந்த ஆக்டிவிட்டி வந்து டிலே பண்ணலாம் வித்தவுட் அஃபெக்டிங் த என்டையர் ப்ராஜெக்ட் டியூரேஷன் is called as total float. அப்போ total float வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா LST minus EST, LFT minus EFT. Total float is equal to LST minus EST, அதுக்கடுத்து LFT minus EFT finishing time ஓடுறது. ஓகேவா? இதில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா LST minus EST, LFT minus EFT. ஓகேவா? இப்போ வந்துட்டு LFT வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் ஆஃப் த ஆக்டிவிட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம், எப்படி இண்டிகேட் பண்ணணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டே சொன்னால TLJ இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருப்போம் பாருங்களேன். ஒரு நிமிஷம், TLJ ஏன்னா வந்து லேட்டஸ்ட் அப்படின்னா எல் வந்து போட்டிருப்போம். ஒரு நிமிஷம், லேட்டஸ்ட் அப்படின்னா எல் வந்து அந்த இடத்துல போட்டிருப்போம். அதுக்கடுத்து ஃபினிஷிங் அப்படின்னா J வந்து போட்டிருப்போம். ஓகேவா?
அப்போ வந்துட்டு எல்எஃப்டி அப்படின்னா டிஎல்ஜே, அதுக்கடுத்து வந்துட்டு இஎஃப்டி அப்படின்னா இஎஃப்டி ஈக்குவல் டு இஎஸ்டி ப்ளஸ் டிஏஜி. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா, ஒரு ப்ராஜெக்டோட டோட்டல் டியூரேஷன் வந்து என்ன, டோட்டல் ஃபினிஷிங் டைம் வந்து என்ன அப்படின்னா அதோட எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ப்ளஸ் வந்து டோட்டல் டியூரேஷன் என்ன அப்படிங்கிறதும் வந்துட்டு வரும். ஓகேவா, அது ரெண்டும் தான் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டியாக வந்து வரும். ஸோ அப்போ வந்துட்டு எல்எஃப்டி இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இஎஃப்டி, ஒன் செகண்ட், earliest finishing time is equal to EST, earliest starting time plus total duration. ஓகேவா, டோட்டல் டியூரேஷன் இந்த இடத்துல வந்திருக்கா. earliest starting time எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், E அப்படின்னா TE and then வந்து ஸ்டார்டிங் அப்படின்னா I, அப்போ TEI இந்த ஃபார்மில் வந்துருச்சா. அதுக்கடுத்து டோட்டல் டியூரேஷன் எவ்வளோ, TIJ. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா, இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் அப்படின்னா லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் அப்படின்னா டிஎல் வரும், ஃபினிஷிங் அப்படின்னா ஜே வரும். ஓகேவா, அதுக்கடுத்து அர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், அர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் வந்துட்டு அர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ப்ளஸ் வந்துட்டு டோட்டல் டியூரேஷன். ஓகேவா, இந்த அர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டிஇஐ ப்ளஸ் டிஐஜே. ஓகேவா, அப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் இந்த இது வந்துருக்கு இல்லையா, அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த மைனஸ் வந்து கொண்டு போகிறோம். அப்போ வந்து எல்லாமே வந்து அந்த இந்த ரெண்டு இது கான்செப்டும் வந்து மைனஸ் ஆகுது. ஓகேவா, இது வந்து 2018 வந்துட்டு 2018 மேல வந்து கேட்டிருக்காங்க, ஒரு வாட்டி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் ஆகஸ்ட் 2019 கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்கள் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, இந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து திருப்பி அதை வந்து ரிவிஷன் பண்ணும்போது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். கான்செப்ட் ஞாபகம் வந்தாலும் ஈஸியாக வந்து ஃபார்முலா வந்து நீங்களே அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் வந்து டிரைவ் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா, அப்போ early finishing time equal to early starting time plus TIJ. அப்போ early starting timeோட ஃபார்முலா என்ன, இந்த இது வந்து கான்செப்ட் போட்டிருக்கோம். ஓகேவா, ஓகே. அதுக்கடுத்து ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னா அது சக்சீடிங் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொன்னேன். ஓகேவா, இது வந்து என்ன அப்படின்னா மினிமம் அவைலபிள் டைம் ஆர் ஸ்பேர் டைம் டு டிலே த ஆக்டிவிட்டி விதவுட் அஃபெக்டிங் த சக்சீடிங் ஆக்டிவிட்டி. ஸோ சக்சீடிங் ஆக்டிவிட்டி அடுத்து வரக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணாமல் அது ஃப்ரீ ஃப்ளோட் வந்து இருக்கும் இல்லையா, பண்ணாமல் அந்த இருக்கிற அந்த ஃப்ரீ டைம் இல்லைன்னா ஸ்பேர் டைம் தான் வந்துட்டு நம்ம ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஃப்ரீ ஃப்ளோட் ஈக்குவல் டு early starting time of an succeeding activity minus early finishing time of its own activity. ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த இது வந்து ரொம்ப இதாக இருக்கும் பாருங்களேன். இப்போ வந்து early starting time என்ன, இந்த 20 அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து early finishing time என்ன, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா early starting time ப்ளஸ் டோட்டல் டியூரேஷன் இருக்குல்ல, டோட்டல் டியூரேஷன் ஆஃப் அன் ஆக்டிவிட்டி. அப்போது early finishing time ஈக்குவல் டு early starting time ப்ளஸ் வந்துட்டு TIJ. ஓகேவா, அப்போது 20 + 10 ஈக்குவல் டு early finishing time ஈக்குவல் டு 30. ஓகேவா, இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா early finishing time of its own activity minus early starting time of its succeeding activity. சொன்னேன் இல்லையா, early starting time of its succeeding activity அடுத்து வர்ற ஆக்டிவிட்டிக்கும் அதுக்கடுத்து early finishing time of its own activity-ன்னு ரெண்டையும் கன்சிடர் பண்ணோம், ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா early starting time of succeeding activity அடுத்து வர ஆக்டிவிட்டியோட early starting time இந்த இருக்கு இல்லையா, early starting timeனா அடுத்து வர ஆக்டிவிட்டியோட early starting time மைனஸ் early finishing time ஈக்குவல் டு ஃப்ரீ ஃப்ளோட். ஓகேவா, அடுத்து ஃப்ரீ ஃப்ளோட் ஈக்குவல் டு early starting time of its succeeding activity minus early finishing time of its own activity. அப்போ 30 - 30 ஈக்குவல் டு 0. அப்போ ஃப்ரீ ஃப்ளோட் ஈக்குவல் டு 30 - 30. அடுத்து ஆக்டிவிட்டி பியோட இது என்னன்னு பார்க்கலாம். ஆக்டிவிட்டி பி என்ன இருக்கும் அப்படின்னா early starting time of its own activity early starting time of its succeeding activity minus early finishing time of its own activities. இப்போ வந்து சிம்பிளாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ அப்படின்னாலே வந்துட்டு லாஸ்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃப்ளோட் அப்படின்னாலே இந்த இந்த இது இருக்கு இல்லையா, ஒரு ஆக்டிவிட்டியோட ரெண்டு பக்கமும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, ரெண்டு பக்கமும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து early starting time வந்து கிடையாது. அப்போ செகண்ட் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிட்டு அந்த ஆக்டிவிட்டியோட early finishing time of its own activity minus early starting time of its succeeding activity. அதுக்கடுத்து இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் அப்படின்னா டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட்னா இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டோட்டல் ஃப்ளோட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25 days வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ரீ ஃப்ளோட் அப்படிங்கிறது 0 days அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போது இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட். இப்போ வந்து 25 days வந்து டோட்டல் ஃப்ளோட் இருக்கா, அதுக்கடுத்து ஃப்ரீ ஃப்ளோட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0 days. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0 days அப்படின்னா இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட். ஸோ இப்போ ஃப்ரீ ஃப்ளோட் வந்து எந்த இடத்துல 0வாக இருக்கும் அப்போ வந்து இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட். ஓகேவா,
இதான் கான்செப்ட். ஸோ இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட் அப்படின்னா டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஃப்ரீ ஃப்ளோட். இப்போது இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டுக்கு வந்து 0 போட்டோம் அப்படின்னா இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட். ஃப்ரீ ஃப்ளோட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா டோட்டல் ஃப்ளோட்ஸ் ஈக்குவல் டு இன்டர்ஃபியரிங் ஃப்ளோட். அதுக்கடுத்து இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்னா என்ன? இண்டிபெண்டன்ட்னா என்ன? முன்னாடி இருக்கிறதையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, பின்னாடி இருக்கிறத அஃபெக்ட் பண்ணணும். நம்ம வந்து அதாவது இன்னொன்று சொல்லுவாங்களே, ஒரு நம்மளோட சுதந்திரம் வந்து இன்னொருத்தவங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையும் நமக்கு முன்னாடி இருக்கவங்களே அஃபெக்ட் பண்ணக்கூடாது, நமக்கு பின்னாடி வரவங்களும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்போது என்ன இருக்கணும்னா மினிமம் அவைலபிள் டைம் ஆர் ஸ்பேர் டைம் டு டிலே த ஆக்டிவிட்டி வித்வுட் அஃபெக்டிங் த சக்சீடிங் ஆக்டிவிட்டி ஆர் ப்ரெசீடிங் ஆக்டிவிட்டி. அதுதான் வந்து கான்செப்ட். அப்போ இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் என்ன வரும் அப்படின்னா டோட்டல் டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக். இதில் தான் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டில் தான் வந்து டோட்டல் டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக் அப்படின்னு சொல்லி டோட்டல் டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஓகேவா? அந்த டோட்டல் டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக் வந்து எந்த இடத்துலையுமே வந்துட்டு வந்திருக்காது. இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இந்த இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் மட்டும்தான் டோட்டல் டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அப்போ நம்ம இன்னொரு இதை எப்படி ஞாபகம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே தான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட். இண்டிபெண்டன்ஸ் டேவோட ஈவெண்ட் வந்து நடக்குது. அப்போ எந்த ஃபார்முலாவில் ஈவெண்ட் அப்படிங்கிறது வருதோ அதுதான் வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட். இல்லை இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டில் தான் ஈவெண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து வரும். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் நடக்குது. இண்டிபெண்டன்ஸ் டே ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம். அப்போ இந்த ஃபார்முலா வந்து எப்போவுமே இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன? ஃப்ரீ. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு ஈவெண்ட், இதுக்குரிய ஈவெண்ட் வந்து என்ன இருக்கும்? இந்த ஈவெண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து இதில் இண்டிகேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போது டோட்டல் டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ஃபஸ்ட்டே வந்து நம்ம பார்த்தோம் ஏர்லி ஸ்டார்டிங் டைம் மைனஸ் லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம், ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் மைனஸ் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். இதுதான் வந்து இதோட ஃப்ளோட்டோட கான்செப்ட். ஓகேவா? அது இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் டோட்டல் டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக். அப்போ டோட்டல் டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக்ஸ் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் ஏர்லி ஸ்டார்டிங் டைம். இப்போது ஏர்லி ஸ்டார்டிங் டைம் மைனஸ் அது டோட்டல் டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக்கோட ஃபார்முலா என்ன? இப்போ இந்த இதுக்கு மட்டும் ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த டோட்டல் டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக்கு மட்டும் ஃபார்முலா எடுத்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். இதுதான் வந்து கான்செப்ட். அப்போது லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைமோட ஃபார்முலா டோட்டல் டெய்ல் ஈவெண்ட் ஸ்லாக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் மைனஸ் லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். அப்போது ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணணும். 20 - 10 = 10. ஓகேவா?